அம்பலத்திலே ஆடுகின்றவன் சிவனாண்டி, அரங்கத்துள்ளே ஆடுகின்றவன் பெருமாண்டி. ஈசனுக்கும் பெருமாளுக்கும் இப்படி ஒரு சொற்றொடர் இருக்கிறது. அம்பலம் என்று சொன்னால் எங்கே இருக்கிறது அது? அரங்கம் என்று சொன்னால் எதை குறிப்பிடுகிறது அது? வாழ்க்கையிலே பரந்த வெளியிலே இருந்தால் அது அம்பலத்தான். ஒரு 4 சுவருக்குள்ளே இருந்தால் அது அரங்கத்தான். சுவருக்குள்ளே இருப்பது அம்பலத்துக்கு வந்தால் அங்கே அவலமும் பாதிப்பும் தான் ஏற்படும். அதனாலே தான் சிலவற்றை நமக்கு சொல்லுவாங்க, வீட்டுக்குள்ளே இருந்து பேசுறது வாசப்படியை தாண்டி கேட்கக்கூடாது, வீட்டின் ரகசியம் வெளியே போகக்கூடாது, வெளியே போயிடுச்சுன்னா அது அம்பலமாயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பொழுது வாழ்கின்ற நாம் எதை கடைபிடிக்க வேண்டும், எதை எங்கே பேச வேண்டும் என்பதையும், எதை எந்த இடத்திலே செய்ய வேண்டும் என்பதையும் நாம் கருத்திலே கொண்டு இந்த அம்பலமும் அரங்கமும் ஞாபகத்தில் வைத்து கொண்டால் வாழ்க்கையில் பல இன்பங்களும் கிடைக்கும், சில துன்பங்களும் பறந்தோடும். சிந்திப்போமா? எல்லாம் இன்பமயம்.